Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard max chapter 8 example 8.3 பாப்போம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Let us assume that the shape of a soap bubbles is a sphere. Use linear approximation to approximate the increase in the surface area of a soap bubble as its radius increases from 5 cm to 5.2 cm. Also calculate the percentage here. Okay. ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழில் ரீட் பண்ணிடலாம். ஓகே, ஒரு சோப்பு நுரையின் வடிவம் கோளமாக உள்ளது என எடுத்துக்கொள்வோம். ஆரம் 5 சென்டிமீட்டரிலிருந்து 5.2 சென்டிமீட்டராக மாறும் போதும் ஏற்படும் வளைவரையின் தோராய அதிகரிப்பை நேரியல் தோராய மதிப்பு முறையில் காண்க. மேலும் அதன் சதவீத பிழையையும் காண்க. ஓகே, ரெண்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேடியஸை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு ரேடியஸை நம்ம R0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ எதை ஆறுன்னு எடுக்கணும், எதை R0ன்னு எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ ஆறுங்கிறது என்னன்னா சேஞ்ச் இன் ரேடியஸ். ஓகே, சேஞ்ச் இன் ரேடியஸ். ஓகே, சேஞ்ச் இன் ரேடியஸ்னா எந்த சென்டிமீட்டர்லேருந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? இதில் 5 சென்டிமீட்டர்லேருந்து 5.2 சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? அப்போ 5.2 தான் வந்து நமக்கு சேஞ்ச் இன் ரேடியஸ். ஓகே, அடுத்து R0ங்கிறது ஒரிஜினல் ரேடியஸ். ஒரிஜினல் ரேடியஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் எரர். ஓகே, தமிழில் வந்து சதவீத பிழையை காண்க. பர்சன்டேஜ் எரர். எரர் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, பட் சொல்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம எழுதக்கூடியது என்னென்னா லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா. அவ்வளோதான். லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா ஆனது L of x equal to f of x naught plus இதோட டிஃபரன்சியேஷன் இல்லை f dash of x naught into x minus. ஓகே, நம்ம ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா, அதுதான் வந்து அந்த டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் நம்ம ஸ்பியர் டேர்முக்கு மாற்றலாம். ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா அதாவது எஸ் ஆஃப் ஆர். இதில் வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக R0. அவ்வளோதான். எல் ஆஃப் எக்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. எஸ் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இந்த இடத்துல R0 x0 இல்லையா, ஸோ எஸ் ஆஃப் R0 ப்ளஸ் எஸ் டேஷ் ஆஃப் இது எஸ் டேஷ் ஆஃப் R0 இன்ட்டு ஆர் மைனஸ் R0. ஓகே, எல்லாமே நம்ம சர்ஃபேஸ் ஏரியா டேர்மாக மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். ஓகே, அப்போ எப்படி மாறும்? எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் R0 ஈக்குவல் டு எஸ் டேஷ் ஆஃப் R0 இன்ட்டு ஆர் மைனஸ் R0. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஏன் கொண்டு வரோம்னா இதுக்கு பேர் என்னன்னா, இதோட ஃபார்முலா என்னது? ஆக்சுவல் வேல்யூ. எஸ் ஆஃப் ஆர் மைனஸ் எஸ் ஆஃப் R0னா ஆக்சுவல் வேல்யூ. இந்த இது எஸ் டேஷ் ஆஃப் R0 இன்ட்டு ஆர் மைனஸ் R0னா அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். இது வேணால் நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணிக்கலாமே. இதை நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சுவல் வேல்யூ. அதே மாதிரி இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எழுதிக்கலாம் எஸ் ஆஃப் ஆர், அதாவது சர்ஃபேஸ் ஏரியா தி ஸ்பியர் இல்லையா. ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? ஏரியா ஃபார்முலா என்னது? 4πr² இல்லையா. ஆருக்கு பதிலாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து R0 நம்ம எழுதுறோம். ஓகே, R0னா இந்த இடத்துல R0 மாறுது, அவ்வளோதான். R0 the whole square. இப்போ நெக்ஸ்ட் இதோட டிஃபரன்சியேஷன் என்ன? நமக்கு ஃபார்முலாவில் எஸ் ஆஃப் ஆரும் தேவை, எஸ் ஆஃப் R0ம் தேவை, எஸ் டேஷ் ஆஃப் R0ம் நமக்கு தேவை இல்லையா. அடுத்து எஸ் டேஷ் ஆஃப் R0னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் இல்லையா, அப்போ என்ன வரும்? அந்த 2 நமக்கு முன்னாடி வந்துடும். ஸோ 8/R0. ஓகே, இந்த 2 நமக்கு முன்னாடி வரும். ஸோ 8/R0. இதை நம்ம சைடில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகே, மெயினாக எழுதினாலும் சரி தான். ஓகே, இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஸ் ஆஃப் ஆருங்கிறது என்னது? 4πr². 4πr² மைனஸ் எஸ் ஆஃப் R0ங்கிறது என்னது? 4πr0². ஓகே, இப்போ நம்ம 4π காமனாக எடுத்துக்கலாம். ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 5.2. 5.2 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் R0க்கு பதிலாக நம்ம 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 தி ஹோல் ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? 4π 5.2 தி ஹோல் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிக்கலாமா? 5.2 52 52 இல்லையா. 4
சென்டிமீட்டர் ஸ்பேஸ் இல்லையே. ஓகே, எழுதிக்கலாம். 52 go 4 10 0 26. ஓகே, 4072 ரெண்டு இடத்துல 27.04 minus 5 5 25. ஓகே, இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 25 நமக்கு போயிடுச்சுன்னா 2.04 இல்லையா. 4 pi into 2.04. இது நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? தட் இஸ் 8. அப்போ 8.44 16 8.16. இது வந்து தட் இஸ் ஏரியா இல்லையா. அப்போது சென்டிமீட்டர் ஸ்கொயர், மறக்காமல் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும். இந்த 8.16 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், இதுக்கு பையோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். இது என்னென்னா ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எஸ் டாஸ் ஆஃப் ஆர் நாட் என்னது? 8 pi ஆர் நாட் இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது நமக்கு 5.2 மைனஸ் ஆர் நாட் வேல்யூ என்னது நமக்கு 5. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 8 pi ஆர் நாட் வேல்யூங்கிறது நமக்கு 5 இல்லையா. 5 bracket 5.2 minus 5னா 0.2. ஓகே, 40 pi into 0.2. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா 8 4 2s are 8 இல்லையா. 8 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுங்கிறது என்னது? தட் இஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, அப்ராக்சிமேட் வேல்யூ. ஓகே, இப்போ நம்ம இதை நம்ம சிம்பிளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பெர்சன்டேஜ் எரர் கேட்டிருக்காங்க இல்லையா. பெர்சன்டேஜ் எரர் ஃபார்முலா என்ன வரும்? ரிலேட்டிவ் எரர் மைனஸ் இன்ட்டு 100 இல்லையாம்மா, இன்ட்டு 100. இதை வந்து பெர்சன்டேஜ் எரர். இப்போ நம்ம ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா என்ன இருக்குது? ரிலேட்டிவ் எரர் ஈக்குவல் டு actual value minus approximate value divided by actual value. ஓய், corresponding value substitute பண்ணலாமே. actual value நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8.16 pi minus approximate value என்ன கிடைச்சிருக்கு? 8 pi divided by actual valueங்கிறது என்னது? 8.16 pi. ஓகே, நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். that is 8.16லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 0.16 pi டிவைடட் பை 8.16 pi. இந்த பையன் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா பாயிண்ட் ரிமூவ் பண்ண வேண்டி 100ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும்? 16/816. இது வந்து ரிலேட்டிவ் எரர். ஓகே, இதை நம்ம ஈஸியாக தட் இஸ் ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம லாக் புக் யூஸ் பண்ணியாச்சுன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது என்னங்கிறத பார்ப்போம். லாக் புக் மூலமாக கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு வந்து லாக் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே லாக் 16க்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ் என்ன வரும்? கேரக்டரிஸ்டிக் வேல்யூ எப்போதுமே இதில் தான் பாயிண்ட் இருக்குது இல்லையா. அந்த பாயிண்ட் வந்து நான் வேறு கலரில் மார்க் பண்ணுறேன். இதில் வந்து பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். லாங் பீரியட் ரீட் மேக்ஸ். அந்த சென்டென்ஸ் நான் எழுதி போடுறேன். லாங் பீரியட் ரீட் மேக்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா, அந்த ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது பாயிண்ட், அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் டெசிமல் பாயிண்ட்டு. அது லெஃப்ட் மூவ் ஆச்சுன்னா ப்ளஸ் சிம்பிள் பாசிட்டிவ். ஓகே, அதுவே வந்து ரைட் மூவ் ஆச்சுன்னா மைனஸ் நெகட்டிவ். ஓகேம்மா, இது ஜஸ்ட் ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு கோட் வேர்டு தான். லாங் பீரியட் ரீட் மேக்ஸ் அல்லது லாஸ்ட் பீரியட் ரீட் மேக்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். எல்லுங்கிறது வந்து என்னது? லெஃப்ட் மூவ். பிங்கிறது என்னது? பாசிட்டிவ். அடுத்து ஆருங்கிறது வந்து ரைட் மூவ். எம்ங்கிறது வந்து மைனஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ லாங் பீரியட் ரீட் மேக்ஸ். அப்போ இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் வந்து நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன். லெஃப்ட் மூவ் பண்ணால் என்னது? பாசிட்டிவ் இல்லையா. அப்போ எத்தனை பாயிண்ட் நான் மூவ் பண்ணியிருக்கேன்? ஒரு பாயிண்ட். ஸோ ஒன் பாயிண்ட். ஓகே, இது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ வந்து 1 பாயிண்ட். இப்போ நம்ம லாக் புக்கில் 16க்கு 0. லாக் புக்கில் நமக்கு 16லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 16க்கு 0 என்னங்கிறத பார்க்கலாம். 16க்கு 0 வந்து 2041. 2041. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? டிவைடட் பை 816 இல்லையா. 816. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க.
இதில் பாயிண்ட் என்ன இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா, அது நம்ம எப்போதுமே ஒரு பாயிண்ட், ஒரு முழு நம்பர்கிட்ட பாயிண்ட் வரணும் இல்லையா. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து லெஃப்ட், ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட், அப்போது 2 பாயிண்ட் நான் லெஃப்ட் மூவ் பண்ணுறேன். லெஃப்ட் மூவ் பண்ணியாச்சா பாசிட்டிவ், எத்தனை பாயிண்ட் மூவ் பண்ணேன், 2, அப்போ 2 பாயிண்ட். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூ வந்து 2 பாயிண்ட். ஓகே, 2 பாயிண்ட். 81க்கு 6 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 81க்கு 6, ஓகே, 9117. ஸோ 9117 இது நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இது டிவிஷன்ஸ். ஓகே, சப்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள், 1ல் 7 போகாது. ஸோ நம்ம இங்கே கடன் வாங்கியாச்சுன்னா 11ல் 7 போயாச்சுன்னா 4 இல்லையா. ஓகே, அடுத்து 3ல் 1 போயாச்சுன்னா நமக்கு 2 கிடைக்கும். இங்கே 0ல் 1 போகாது. ஸோ இங்கே நம்ம எடுக்க போகிறோம். 10ல் 1 போயாச்சுன்னா 9. இங்கே 1 இருக்குது, 1ல் 9 வந்து நமக்கு போகாது இல்லையா. ஸோ இதை நம்ம இங்கேருந்து 1 கடன் வாங்குகிறோம். ஓகே, அப்போ இது 0 ஆயிரும் இல்லையாம்மா. இங்கேருந்து 1 போயாச்சுன்னா 0 ஆயிரும். ஸோ இங்கே வந்து 11ல் 9 போயாச்சுன்னா 2. அடுத்து இங்கே 0 இருக்குது. 0 - 2னா சப்ராக்ஷன் இல்லையா. 0 - 2னா நமக்கு -2 கிடைக்கும். லாகில் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா -2 இப்படி நம்ம போடுவோம். அதாவது 2 பார் அதான் மீனிங். 2 பார்னாலும் சரி தான், -2னாலும் சரி தான், சேம் தான். பட் லாக் வேல்யூவில் எப்போதுமே 2 பார் 1 பார்னா போடுவோம். அது மீனிங் என்னன்னா 2 -2 தான் அதோட மீனிங். இதோட கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன்டிலாக் எடுக்க போகிறோம். ஓகே, ஆன்டிலாக் ஆஃப் 0.2924 நான் சொல்லியிருக்கேன். எப்போதுமே ஆன்டிலாக் யாருக்கு எடுப்போம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்குதோ அதுக்கு தான் நம்ம எடுப்போம். நீங்கள் லாக் புக்கில் பாருங்கள், அதில் கூட பாயிண்டோட வேல்யூவாக தான் இருக்கும். 0.00 வந்து ஆரம்பித்து 0.99 வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ 0.29க்கு 24 மீன் வேல்யூ எல்லாம் வரும். அப்போ 0.29. அப்போ இந்த 2 பார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த டெசிமல் வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த ஆன்சரை டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்டோ ரைட்டோ மூவ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அது நான் என்னங்கிறத ஆன்சர் வரும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம ஆன்டிலாக 0.29க்கு 2 என்னங்க பார்க்கலாமா. 0.29க்கு 012. ஓகே, ரைட். 1959 ஏன்னா அங்கே 2 அப்புறம் 4ங்கிறது மீன் வேல்யூ, மீன் டிஃப்ரென்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். 29க்கு 1 2 3 4 1959. அடுத்து மீன் டிஃப்ரென்ஸ் 4க்கு 2. ஓகே, 2 நம்ம இதை ஆட் பண்ணணும், மீன் டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணணும். கரெக்டாக 11 6 9 1. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது, 1961. எப்போதுமே ஆன்சர் எப்படி கிடைக்கும், 1 பாயிண்ட். ஆன்டிலாக் கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சர் வந்து 1 பாயிண்ட் சம்திங், சம் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வேல்யூவை பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 பார் -2 இருக்குது. மைனஸ்னா என்ன பண்ணணும், நம்ம மூவ் பண்ணணும் இல்லையா. அதாவது இந்த கான்செப்ட் இதில் வரக்கூடாது. ஸோ மைனஸ்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை நீங்கள் இதில் கொண்டு வந்துடாதீங்க. ஓகே, -2ங்கிறத நம்ம இடது பக்கம் மூவ் பண்ண போகிறோம். ப்ளஸ்னால் நம்ம ரைட் சைடு. அப்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆன்டிலாக் வரும்போது நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ -2 இருக்குது. -2 இருக்குதுன்னா நம்ம நார்மலாக இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மூவ் பண்ணணும். 2 பாயிண்ட்ஸ், அப்போ 0 போட்டுக்கலாமே, அப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ 1 பாயிண்ட் 2 பாயிண்ட். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது 0.01961. இப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 0.01961. ஓகே, அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் எரர். ஆன்சர் எழுதிடலாமா. இது நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ பர்சன்டேஜ் எரர் ஈக்குவல் டு 0.01961 into 100. அப்போ இது கூட ஒரு 2 0 நம்ம ஆட் பண்ணிவிட்டு எத்தனை இடம் தள்ளி புள்ளிக்கணும், இதில் வேண்டாம், இது கூட நம்ம 2 0 ஆட் பண்ணிடுவோம். into 100 இல்லையா. ஸோ எத்தனை பாயிண்ட் தள்ளி புள்ளிக்கணும், 1 2 3 4 5. அப்போ 5 தள்ளி 1 2 3 4 5. அப்போ 1.961%. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.